ரைட். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவும் இதற்கு பதில் கூறியாக வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற விசாரணை ஒரு வீண் விசாரணையா, மக்கள் பணம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படுகின்ற இந்த விசாரணையை நடத்தி கொண்டு FBI சொல்லிவிட்டார்களாம் இதில் ஒன்றுமே இல்லை என்று. மீண்டும் மீண்டும் ஏன் இதை விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்கவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கின்றது. அப்படி என்றால் சந்தேகம் மென்மேலும் அதிகரிக்கத்தான் செய்கின்றதை தவிர குறையவில்லை. இன்னும் யார் யாரெல்லாம் இதற்கு சம்பந்தம், இதற்கு யார் தொடர்பு இருக்கின்றார்கள் என்பது குறித்து பல வழிகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சலே என்ற ஒரு நபர் உள்ளே சென்றவுடன் ரைட், நான் விஷயத்துக்கு வருகின்றேன். அவை மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவெல்லாம் இனி விசாரணைகளுக்கு கொடுப்பார்கள். கொடுத்தவுடன் ஒவ்வொரு அப்டேட் கிடைக்கும், அது சொல்லலாம். இப்போது இலங்கையில், தென்னிலங்கையில் ஒரு பிரதானமான ஊடகம், ஒரு இணைய ஊடகம், ரைட். இணைய ஊடகத்தில் ஒருவர், அவருடைய பேர் ரசல் ஏவாவசம். ரசல் ஏவாவசம் எழுதிய ஒரு கட்டுரை, ஆய்வு கட்டுரை. இவர் இன்றல்ல, 2020 குறித்த இந்த இணையதளத்துக்கு ஈஸ்டர் அட்டாக், உயிர்ஞான தாக்குதல் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தி வருகின்றார், வெளிப்படுத்தி வருகின்றார். ரைட். அன்றிலிருந்து இன்று வரை அவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை பார்க்கும்போது ஆமாம், என்ன இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது, ஆம் இது உண்மையாக இருக்கலாம் என்று நம்பக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக போன்றுதான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர் கடந்த 28ஆம் தேதி குறித்த இந்த சிங்கள ஊடகத்துக்கு, இணையதளத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரையின்படி இப்போ இந்த சிங்கள இணைய ஊடகத்தில் நான் சொன்ன இந்த ரசால் ஏவாஎஸ்எம் என்பவர் அவர் எழுதிய இந்த ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் வைத்து நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். இது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும், நிச்சயமாக இடம்பெற வேண்டும். இந்த ஆய்வு கட்டுரையின் படி இவர் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா என்பது குறித்து நிச்சயமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும். இல்லை என்றால் அதுவும் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக, ஆபத்தாக நாட்டுக்கு மாறிவிடும். என்ன விஷயம் என்பதை கூறுகிறேன். இப்போ சலே, துவான் சுரேஷ் சலே உள்ளே சென்றிருப்பது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உயிர்நீத்த உறவுகளுக்கு, அந்த உயிர்நீத்த உறவுகளின் உறவினர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. காரணம், ஆரம்பத்திலிருந்தே இந்த சுரேஷ் சலே என்பவர் பல பேரால் குற்றம் சாட்டுக்கு உள்ளான ஒருவர். இவர் தான் இதற்கு பதில் கூறியாக வேண்டும், இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இவரை அழைத்து விசாரியுங்கள், இவரை கைது செய்துங்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை, கொழும்பு உயர்மறை மாவட்ட பேரவை, அவர் தந்தை சிறில் காமினி உட்பட, கர்தினால் மெல்கம் உட்பட பலரும் சொன்ன விஷயம்தான் துவான் சுரேஷ் சலே, இராணுவ பிரதானி, அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி கைது செய்யப்பட வேண்டும், அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று. யாரும் அந்த விஷயத்தை செய்யவில்லை. இப்பொழுது இந்த அரசாங்கத்தால் அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கின்றார், விசாரணைகள் உட்படுத்தப்பட்டு வருகின்றார்.